கிறிஸ்துவின் வருகை. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24:44. நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கிறிஸ்துவனுடைய மகிமையான வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நேரமாயிருக்கிறது. நினையாத நாழிகையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். இயேசுவின் வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தமானவர்களாய் நீங்கள் வாழுகிறீர்களா? கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் மகிமையான வருகைக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். அவர் வருகிற வரையிலும் நாம் ஊழியம் செய்யும்படி நமது திறமைக்கேற்றபடி அவர் தாளந்துகளை தந்திருக்கிறார். அது 5 தாளந்தோ 2 தாளந்தோ 1 தாளந்தோ எதுவானாலும் சரி, அதை கொண்டு நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். மட்டுமல்லாமல் நம்மிடம் உள்ள தாளந்துகளை குறித்து நாம் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அநேகர் வருகையின் தரிசனத்தை இழந்திருக்கிறபடியால் ஊழியத்தில் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறார்கள். துணிகரமான பாவங்களுக்குள் சென்று விடுகிறார்கள். அதே நேரத்தில் எவன் ஒருவன் கிறிஸ்துவனுடைய மகிமையான வருகையை எதிர்நோக்கி வாழுகிறானோ அவன் பாவத்தை மேற்கொள்வதுடன் ஜெபத்திலும் வேதவாசிப்பிலும் ஊக்கமுள்ளவனாய் இருப்பான். கிறிஸ்து வருகிறார் என்பதை கிறிஸ்துவ விசுவாசிகள் இன்றைக்கு அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, சாத்தான் அதை அறிந்திருக்கிறான். ஆகவேதான் சாத்தான் தனக்கு குறைந்த காலமே உண்டு என்பதை அறிந்து யாரை விழுங்கலாமோ வென்று வகை தேடி திரிகிறான். பாவங்களையும் அக்கிரமங்களையும் முடுக்கிவிடுகிறான். கிறிஸ்துவன் வருகை ஏதோ சில ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கும் என்று எண்ணம் வேண்டாம். கிறிஸ்துவனுடைய வருகை நினையாத நாளில் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அடுத்த நிமிடம் கர்த்தர் வருவார் என்ற எதிர்பார்ப்போடு நாம் ஜீவிப்போமாக. வேதம் சொல்லுகிறது, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். மத்தேயு 24:27-36. எப்படியெனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 38:39-44. நினைவிற்கு இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:12.